ஹாய், ஹலோ. ஜெனிலியா அந்த பொண்ணோட லைஃப்பை பற்றின ஒரு சின்ன ஸ்டோரி கேளுங்க. ஜெனி ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு. அவங்க வீட்டில் அந்த பொண்ணுக்கு 2 அண்ணன், அவங்க அப்பா அம்மா. இந்த பொண்ணை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அந்த வீட்டில் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு அனுப்பி விட்ருவாங்க. அந்த பொண்ணு வேலை செய்வாள். வேலை செஞ்சு டெய்லி காசு கொண்டு வந்து அவங்க வீட்டுக்கு கொடுக்கணும். அப்படி அவள் காசு தரலைன்னா போட்டு ரொம்ப அடிப்பாங்க. அவங்க அண்ணனும் சரி, அவங்க அப்பா எல்லாருமே அடிப்பாங்க. அந்த வீட்டில் யாரும் வேலைக்கே போக மாட்டாங்க. இந்த பொண்ணை வேலை செய்ய வச்சு அந்த காசை வச்சு தான் அவங்க வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அவங்க அம்மா அந்த பொண்ணை வீட்டு வேலையும் எல்லாத்தையும் செய்ய சொல்லுவாங்க. வெளியிலையும் போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து தரணும். இப்படியே இந்த பொண்ணு வளர்ந்துட்டு வரா. என்ன வேலை கிடைச்சாலும் செய்யும். டெய்லியும் க்ளீனிங் ஒர்க்கு, வீட்டு வேலைங்களை, டீ கடைங்களை போய், காஃபி ஷாப்லலாம் போய் வேலை செய்யும். என்ன பார்ட் டைம் ஜாப் கிடைச்சாலும் எல்லா வேலையும் செஞ்சு காலையிலே வீட்டிலேருந்து வர பொண்ணு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு போகும். டெய்லி போகும்போது அந்த பொண்ணு கையிலேருந்து பணம் அவங்க கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா போட்டு அடிப்பாங்க எல்லோரும். இந்த பொண்ணு அப்படியே பழக்கமாகி அந்த பொண்ணு அப்படியே அதோடய வாழ்க்கை போயிட்டே இருக்குது. எல்லா வேலையும் செஞ்சுட்டு கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் கொடுத்துரும். அப்படி இந்த பொண்ணு வேலைக்கு போய்கிட்டே இருக்குது. போயிட்டுருக்கும்போது ஒரு லேடி ஒருத்தவங்க மயக்கம் போட்டு ரோட்டில் விழுந்துடுறாங்க. விழுந்தோன்னே இந்த பொண்ணு போய் பதறிட்டு போய், ஐயோ அம்மா எந்திரிங்கம்மான்னு சொல்லி தண்ணியெல்லாம் கொடுத்து எழுப்பி தூக்கி உட்கார வைக்கிறாங்க. ரோட்டில் நிறையா பேர் போகிறாங்க. யாருமே பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணலை. இந்த பொண்ணு கூப்பிட்டு கொண்டு போய் உட்கார வைக்கிது. உட்கார வச்சுட்டு தண்ணி கொடுத்துட்டு அவங்க அப்படியே மயக்க தெளிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுமான்னு சொன்னோன்னே, இவகிட்ட ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அது பையில் ஒரே ஒரு பன்னு ஒன்று வச்சுருக்கு. அது அவளுக்கு வச்சுருந்த அந்த பன்னு, அம்மா இதுதாம்மா இருக்குது, இதை சாப்பிடுங்கம்மான்னு சொல்லிவிட்டு அந்த பன்னை அவங்கள்ட்ட கொடுக்குது. அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கூப்பிட்டு போய் ஒரு சேரில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு, அம்மா நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், அவங்கள எங்கே நான் கூட்டிகிட்டு போய் விடணும்னு அப்படின்னு இந்த ஜெனி கேட்குறா. என் பையனோட நம்பர் இதாம்மா, நீ ஃபோன் பண்ணால் என் பையன் வந்து என்னை கூப்பிட்டுப்பாங்கன்னு சொன்னோன்னே இந்த பொண்ணு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, சார் என் பேர் ஜெனி, இந்த மாதிரி உங்கள் அம்மா இந்த இடத்துல இருக்காங்க, வந்து கூப்பிட்டுருக்காங்கன்னொன்னே அவங்க பையன் பயந்து போய் கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட அண்ணன் ஒருத்தர் ரோட்டில் வந்து பார்க்குறான். என்னடி இங்கே வந்து நிற்கிற, இங்கே என்ன பேசிக்கிட்டு நிற்கிற, உன்னை வேலைக்கு தானே போக சொன்னோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி அடிச்சுட்டு இழுக்கிறான். அந்த அம்மா, யாரும்மா இது, என்னம்மா உனக்கு பிரச்சனைனா, ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் பையன் வந்துடுவாங்க, கொஞ்சம் சேஃப்டியாக அங்கேயே இருங்க, நான் போகிறேன் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படி கிளம்பிடுறா. அவங்க பையன் வரார். நல்ல பெரிய காரில் ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் வந்து இறங்குறாரு. இறங்கி, அம்மா என்னாச்சும்மா, என்னம்மா பிரச்சனைன்னு, ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா இருக்கேன், வாங்க வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு அந்த பையன் போயிடுறாரு. இந்த பொண்ணை வீட்டுக்கு அந்த பையன் ரோட்டில் போட்டு அடித்து, என்னடி பண்ணுற, யார்கிட்டடி பேசிகிட்ருக்கேன், கையில் காசு வச்சுருக்கேன்னு சொல்லி பிடுங்கி கொஞ்சம் இருக்கிற காசை பிடுங்கிட்டு, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், போய் வேலை செஞ்சு காசு எடுத்துகிட்டு சொல்லி அவனே அடித்து விரட்டுறான். இந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டே பசியோடு அப்படியே வேலைக்கு அடுத்த வேலை தேடி போயிட்டு இருக்கு. அப்போ ஒன்றுமே வேலை கிடைக்கல. வீட்டுக்கு போகுது, கையில் காசு இல்லை. அவங்க என்ன காசை என்ன பண்ணணும்னா, அண்ணன் வாங்கிக்கிட்டான்னு சொன்னால் அவங்க நம்பவே இல்லை. எதுக்குடி என் பையன் வாங்கினா, யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்த அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. அடித்து, இதுக்கு மேலே உன்னை வச்சுட்டு நாங்கள் பிரயோஜனமே இல்லை, என் பசங்களுக்கு பணக்கார பொண்ணுங்க கிடச்சிட்டாங்க, நான் ஒரு வசதியான பொண்ணுங்களை கட்டி கொடுக்க போகிறேன், அந்த பொண்ணு வரும்போது நீ இங்கே இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது, நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. இந்த பொண்ணுங்க அழுகுது, அம்மா நான் உங்கள் பொண்ணு தானேம்மா, நான் உங்களுக்கு எல்லாமே செய்கிறேன் தானேம்மா, ஏம்மா இப்போ இந்த ராத்திரி நேரத்தில் என்னை விரட்டி விட்றீங்க, நான் எங்கம்மா போவேன்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு பொண்ணே கிடையாது, எனக்கு உதவியாக இருப்பேன்னு ஒரு 5 வயசில் உன்னை ரோட்டில் அழுதுட்டு இருந்தியே, உன்னை தெருவில் இருந்து தான் தூக்கிட்டு வந்து வளர்த்தேன், வளர்த்ததுக்கு நீ உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, உன்னால் எனக்கு எதுவுமே ஆகலை, நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ, என் பசங்களுக்கு நல்ல வாழ்க்கையே இருக்குது, அதை கெடுத்து விட்றாதன்னு சொல்லி அவளோட துணிமணியை பையில் போட்டு தூக்கி வீசி இந்த பொண்ணை அடித்து விரட்டிடுறாங்க. மழை வந்துக்கிட்டு இருக்கு. இதை அழுதுகிட்டே எங்கே போகிறதுனே தெரியல. நல்லா அடிச்சிட்டாங்க. பையை வச்சுட்டு ரோட்டில் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிது. அந்த பணக்கார அம்மா அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க பையன்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணை நான் பார்க்கணுன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த பையனுக்கு, அம்மா நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அந்த பொண்ணை பற்றி எந்த டீட்டெயிலுமே எனக்கு தெரியல, என்னப்பா பண்ணுறதுன்னு, இல்லைப்பா நான் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்தேன்,
நடு ரோட்டில் விழுந்துட்டேன். அத்தனை பேர் போனாங்க. என்னை யாருமே பார்க்கல. இந்த பொண்ணு மட்டும் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணலன்னா நான் இன்றைக்கி இங்கே இருக்க மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்ல பொண்ணு தான் அந்த பொண்ணு. நான் ஒரு வாட்டி பார்க்கணும், கூட்டிக்கிட்டு வா. அட்லீஸ்ட் ஒரு நேரம் சாப்பாடாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் தேடிட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவங்க கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட சொல்லி எப்படியாவது அந்த பொண்ணை யாருன்னு கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கிடைக்கிது. கிடைச்சோன்னே இவர் கார் எடுத்துகிட்டு அவங்க வீடு தேடி போகிறாரு. அந்த பொண்ணு மலையில் அப்படியே நனைஞ்சிட்டே நின்றுட்டே இருக்குது. இவர் கரெக்டாக போய் அங்கே நிப்பாட்டிட்டு, நீ தானேம்மா ஜெனி அப்படின்னு கேட்டோன்னே, யார் நீங்கன்னு கேட்குது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. இவர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டில் வந்து வச்சு டாக்டரை வச்சு பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபீவராக இருக்குது அந்த பொண்ணுக்கு. 2 நாள் தூங்கிட்டு 2 நாள் கழித்து தான் கண்ணை முழிச்சே பார்க்குது. நிறைய பேர் சுற்றி நிற்கிறாங்க. புது இடம், புது புது ஆளுங்களுக்கு முன்னாடி பயந்துருச்சு அந்த பொண்ணு. நீங்களாம் யார், நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்டோன்னா அந்த அம்மா வராங்க. என்னம்மா, என்ன ஞாபகம் இருக்கா? நீ தானே என்னை காப்பாற்றின, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். இது என்னோடய வீடு, பயப்படாத, நான் உனக்கு இருக்கேன், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டே இருக்கு. என்னாச்சுமா, என்ன பிரச்சனை உனக்குன்னு? ஒன்றும் இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒரு வேலை மட்டும் வேணும் அப்படின்னு கேட்குது. வேலை இல்லை, நீ எங்கள் வீட்டிலேயே இரு, நான் உனக்கு நானே உன்னை என் பொண்ணு மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த அம்மாவை கொஞ்சம் பிடிச்சிருச்சு. அதுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நிறையா ட்ரெஸ்ஸு வாங்குகிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இது வரைக்கும் இவ தான் மற்றவங்கள பார்த்துருக்கா. இவளை யாருமே பார்த்துக்கிட்டதே இல்லை. சாப்பிட்டியான்னு கூட கேட்டதே இல்லை. இவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இங்கே இருக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டா. ஒரு பாதுகாப்பாக நமக்குன்னு யாரோ ஒருத்தவங்க கிடச்சிட்டாங்களே அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மா நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கணும். என் பையனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, அவன் கல்யாணமே வேணான்னு சொல்கிறான். இவ்வளோ சொத்து இருக்குது, என் பையனை இப்படி விடுறது எனக்கு பிடிக்கல. எப்படியாவது நீ என் பையனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவன் ரொம்ப நல்ல பையன், உன்னை நல்லா பார்த்துக்கோ, நானும் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன்கிட்ட கேட்டோன்னே அவங்க அம்மா பேச்சு தட்டவே முடியல அவருக்கு. சரிம்மா, நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பணக்கார வீட்டு பையனோட கல்யாணம் நல்லா கோலாகலமாக கிராண்டாக நடக்குது. அந்த பொண்ணு அவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கு அதோட மனசுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருச்சு. அதோட வாழ்க்கை இனிமேல் நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஹாய், பாய், தேங்க்யூ.